கைஸ் பாலி டே 2ல் நம்ம வந்த செகண்ட் லொக்கேஷன் தான் வந்து தீர்த்தா டெம்பிள். அப்படின்னா என்னன்னா வந்து இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளில் வந்து நம்ம போய் பாத் பண்ணோன்னா நம்ம பண்ண பாவம்லாம் வந்து போயிடுன்ற மாதிரி ஒரு பிலீஃப் இருக்குது. தீர்த்தா டெம்பிள் 7 AM to 6 PM வரைக்கும் இருக்குமா. நம்ம குளிப்போமான்னு தெரியல, பட் என்னென்னு போய் பார்ப்போம். ஸ்ட்ரக்சர்லாம் இப்படி தான் இருக்குது. கையில் ஏதோ வச்சுருக்காரு, என்னன்னு தெரியல. ஹோலி ஸ்ப்ரிங் வந்து ஸ்ப்ரிங் டெம்பிள் இப்படி தான் போகிறோம் போல. அட்டென்ஷன் டு நாட் என்டர் ஒன்லி ஃபார் ப்ரேயிங்ஸ் அண்ட் வேரிங் எ சராங் இஸ் ரெக்வயர்ட். சராங்ன்றது இவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் நினைக்கிறேன், இங்கே இங்கிலீஷாக போடல. ஸோ இதுவும் ஒரு டெம்பிள். இந்த பேனியன் ட்ரீ மாதிரி பெருசாக இருக்குது, ஆனால் நம்ம ஊரில் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் வந்து பாலி ட்ரெடிஷன் ட்ரெஸ்ஸு போல். இது ஷரங் அப்படின்றாங்க, சரங் நினைக்கிறேன். ஸோ டெம்பிள்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரௌசர் போட்டுருந்தீங்கன்னா அதை போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பேண்ட்டு மேலே போட்டுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே தான் அந்த பாண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அங்கே தான் போய் குளிப்பாங்க. குளிக்கிறதுக்கு இப்படி க்ரீன் கலர் ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இதுதான் வந்து எம்புல் டெம்பிளா, ஐயோ இதுதான் அந்த வாட்டர் டெம்பிள். இங்கே தான் வந்து இங்கே குளித்தா நம்ம பண்ண பாவம்லாம் போவோம், நம்ம கிளென்ஸ் ஆகிடுவோன்ற மாதிரி ஒரு பிலீஃப். பட் நாங்கள் அட்டையரம் இதை எடுத்துகிட்டு வரல, ப்ளஸ் டைமும் கம்மியாக இருக்கனால குளிப்போமான்றது டவுட்டு தான். ஆனால் நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்களோட பிலீஃப் இது. 2 seconds later. கைஸ் நம்ம சராங் வாங்கிட்டோம், இது போட்டுட்டு நம்ம போய் குளிக்க போகிறோம். நான் மட்டும்தான் போகிறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ப்ரேயர் ஜோன் வந்துட்டோம். இங்கே தான் வந்து நம்ம ப்ரே பண்ணணும். ஸோ அவங்க ஒரு ஆஃபரிங்ஸ் மாரி கொடுத்துருந்தாங்க, அதை வச்சுட்டு வஜ்ராசனத்தில் உட்காந்து ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஊதுவத்தி இந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த ஆஃபரிங்ஸ் என்னென்னா வந்து இலையில் மடித்து அதுக்கப்புறம் அது உள்ள ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஆஃபரிங்ஸை கடவுளுக்கு செலுத்திட்டு இப்போ தான் நம்ம தீர்த்தம் புல் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். அங்கே தான் ஆக்சுவலாக பாண்ட் இருக்குது, அதில் டிஃப்ரெண்ட் வேஸ்ட்டில் வந்து தண்ணி வர மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு துவாரமாக என்ன சொல்கிறது, அது ஒன்றுத்துலேயும் குளித்தோன்னா ஒரு பலன்ற மாதிரி சொன்னாங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சரி சீக்வன்ஸெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓரமாக நடந்து போயிட்டுருக்கேன். நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்து இந்த தீர்த்தம் புல்லில் குளிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே இது பிலீஃபாக இல்லை ட்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு பண்ணுறாங்களான்னு தெரியல, பட் இது ஒரு நல்ல விஷயம். ஸோ நாங்கள் போய் என்னோடய டைம் வந்தோடனே அங்கே போய் நின்னேன். ஸோ இவர் வந்து நார்மலாக கைடு ஃபோட்டோகிராஃபர் போல் எப்படி அங்கே குளிக்கணும் என்ன ப்ரொசீஜர்ன்றது சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அவர் சொன்ன மாதிரி 3 வாட்டி ஃபேஸில் அந்த வாட்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு டவுன் டு அப் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே வெட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ப்ரொசீஜராகும். அந்த தண்ணி வந்து 3 times ஃபேஸில் வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுலேயும் போய் நம்ம குளிக்கணும். சில இதில் வந்து குளிக்கக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருந்துச்சு, அதுவும் அங்கேயே சொன்னாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கண்ட்ரீஸ்லேருந்து வந்து குளிக்கிறாங்கன்னு. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, லைக் டிஃப்ரெண்ட்டாக. அது உண்மையாக போயான்னு தெரியல, பட் ஆனால் நம்மளுக்கு அங்கே குளிக்கும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வைப்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரில் ஜென்ரலாக குளம் இருக்கும், அதில் போய் குளிப்போம். பட் இது டிஃப்ரெண்ட்டாக தண்ணி வருது, அதுவும் ஒன்று சொல்லியிருந்தாங்க இதில் குளிச்சா இந்த பலன்னு. கரெக்டாக தெரியல, ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு. அவங்களுக்கு நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது, சில பேருக்கு தான் தெரியுது. ஸோ ஒன்றுத்துக்கு ஒரு பலன், ஆனால் என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நானும் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன், கரெக்டாக போகிறோமா, எப்படி இந்த சீக்வன்ஸில் தான் போகணுமா இல்லை வேறு சீக்வன்ஸ் இருக்கான்னு தெரியல. பட் எல்லாருமே சீக்வன்ஸெலாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இங்கே முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் போய் லைனில் நின்னாங்க. ஸோ நானும் அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போய் நெக்ஸ்ட்டு லைனில் நின்னேன். ஸோ நம்மளுக்கு முன்னாடி வந்தவர் வந்து இந்தியா தானா, அவர் நார்த் இந்தியா, இங்கே பாலியில் ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு இங்கே வந்திருந்தேன். இங்கே கடைசியில் இருக்கிறதா வந்து நைட் மேர் வந்து போகும் இதில் குளிச்சான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதில் குளிச்சுட்டு இதேமாரி இன்னொரு லொக்கேஷன் வந்து இது பக்கத்துலேயே அப்படியே இருக்குது, அது ஸ்டெப்ஸ் ஏறி போனோன்னா அங்கேயும் இதேமாரி இருக்குது. அங்கே தான் மெயினான தீர்த்தம் போன்ற அந்த இது இருந்துச்சு. இவங்களாம் வந்து அங்கே இருக்க கைட்ஸு அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப் எடுத்து தரத்துக்கு இருந்தாங்க. நாங்கள் எதுவும் பே பண்ணோம்.
மரம் இந்த பாவத்தை கிடைக்கும். அவர் எழுந்து வரும்போது இன்னொரு பாவம் அதை எங்கே கழிப்பார் என்பது அடுத்த வீடியோவில் சரி. ஓ இதுதான் மெயின் இதுவாம். இங்கெல்லாம் குளிக்கணுமா? இதுதான் டீ டைம் போகலாம். இதுதான் மெயினான ஸ்பாட். ஆனால் லைட் ஸோ எங்கே கூட்டமாக இருக்கோ அதுதான் மெயின். நான் அந்த அசம்ஷன்லேயே யோசித்தேன். பட் ஆனால் அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணார். இதுதான் டீ டைம் இதுதான் மெயின். வந்து என்ன விஷயம் இருக்கோ அதை நினச்சிட்டு நீங்கள் போய் குளிங்க அப்படின்னாரு. முன்னாடி நம்ம குளிச்சது ஒன்னொருக்குமே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நம்ம அந்த சைடு குளிச்சதுல கடைசியில் வந்து என்னன்னா வந்து இந்த மாதிரி நைட் மேட்ச்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் போவோன்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே இவ்வளோ லைன் நிற்குதுன்னா இதுதான் வந்து தீர்த்த டெம்பிள். இதுதான் வந்து மெயினான இடம். ஐ மீன் இந்த டெம்பிள் பேரே வந்து தீர்த்த டெம்பிள் தான். ஸோ மெயினான இடம் இதுதான். கடவுளோட பிளெஸிங்கும் கிடைக்கும். இதுதான் மெயின். அப்படின்னாங்க. மீடியெல்லாம் குளிக்கூடாது. இந்த தீர்த்த டெம்பிளில் மட்டும் குளிச்சுட்டு இதுதான் ஃபைனல் ஒன், லாஸ்ட் ஒன், மெயின் ஒன். இந்த குளிச்சுட்டு வந்துடுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கடைசி இதுதான் வந்து டெம்பிள். தீர்த்தம்னா வாட்டர், டெம்பிள்னா வந்து ஸ்ப்ரிங்கு. இந்த வாட்டர் ஸ்ப்ரிங் வந்து கடைசி 1000 years தான் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக வந்து போட்டுன்ற ஒரு சாட்ஜிபிட்டியில் பார்ப்போம். ஸோ இங்கே என்னன்னா வந்து நம்ம குளிச்சோன்னா நம்ம சோல் வந்து கிளென்ஸ் ஆகும். அதேமாதிரி நெகட்டிவிட்டி போயிட்டு நம்ம பாசிட்டிவாக மாறுன்ற மாதிரி ஒரு பிலீஃப் இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்குன்ற ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ. ஸோ தீர்த்த டெம்பிள்லேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஷீட் ஸ்டாப்பிங் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஜென்ஸுக்கு கூட லேடிஸ்க்கு தான் நிறைய டிசைனாக கிளாத்ஸ், பேக்ஸ் எல்லாமே இருக்குது. ஜென்ஸுக்கு வந்து இந்தமாரி கை வைக்காத சட்டை தான் நிறைய இருக்குது. ஸ்லீவ்லெஸ் அதான் நான் தமிழில் சொன்னேன். லேடிஸ்க்கு நிறைய வெரைட்டிஸாக இருக்குது. சோவினியர் ஏதாவது வாங்கணுன்னாலும் இங்கே வாங்கிக்கலாம். பட் நாங்கள் வந்து கடைசியிலே தான் ஷாப்பிங் பண்ணலான்னு இருக்கோம். அதனால் எதுவும் இங்கே வாங்கலை. சின்ன பசங்களுக்கும் இருக்குப்பா.